சென்னை பாடி பகுதியில் 2 வயது குழந்தையை நாய் கடித்த நிலையில் அந்த பகுதியில் சுற்றி வரும் திருநாய்களை மாநகராட்சி ஊழியர்கள் பிடித்து வருகிறார்கள். விவரங்களுடன் செய்தியாளர் கன்னியப்பன் இணைந்திருக்கிறார். கன்னியப்பன், மாநகராட்சி நிர்வாகம் தரப்பில் வேறு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவிருக்கிறது? குறிப்பாக லாவண்யா, கடந்த திங்கட்கிழமை சென்னையில ஒரு 2 வயது பெண் குழந்தை முகத்தை தெருநாய் கடித்த செய்தியை நேற்று நம்ம நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில வெளியிட்டிருந்தோம். குழந்தைக்கு சுமார் 60,000 ரூபாய் செலவில முகத்துல பிளாஸ்டிக் சர்ஜரி என்பது செய்யப்பட்டு தற்போது வீடு திரும்பிய நிலையில குழந்தையின் பெற்றோர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தாங்க. அவர்கள் வசிக்கக்கூடிய அந்த பாடி ரவுண்ட் பில்டிங், அதாவது சென்னை மாநகராட்சி மண்டலம் 7 அம்பத்தூர் பகுதிக்குட்பட்ட அந்த பாடி ரவுண்ட் பில்டிங், ஜீவன் பீமா நகர், இந்த பாடி புதுநகர் உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கணக்கான திருநாய்கள் சாலையில் சுற்றி திரிவதாக புகார் வைத்திருந்தாங்க. அந்த அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பாடி வட்டவடிவு நகர் பகுதியில தான் அதிகப்படியான நாய்கள் இருப்பதாக தெரிவித்திருந்தாங்க. அந்த வகையில நேற்று நம்ம செய்தி வெளியிட்டிருந்த நிலையில இன்று மண்டலம் 7 அதிகாரிகள், மாமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நேரில் சென்று நாய்களை பிடிக்கும் பணியில தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. அந்த குழந்தையின் பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு முகத்தில ஒரு 2 இன்ச் அளவிற்கான அந்த கிழிப்பு ஏற்பட்டு அந்த நாய் கடித்து கொதறிய அந்த புகைப்படங்கள் எல்லாம் வெளியாக இருந்தது. இந்த நிலையில் தான் குற்றச்சாட்டு எழுந்த நிலையில நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் எதிரொலியாக தற்பொழுது 3 வேன்களில் வந்துள்ள 14க்கும் மேற்பட்ட நாய்ப்பிடி வீரர்கள் அந்த பகுதியில் சுற்றி தெரியக்கூடிய நாய்களை தற்போது தீவிரமாக பிடிக்கும் பணியில ஈடுபட்டு வராங்க. மேலும் இந்த சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அடுத்தடுத்து தொடர்ந்து இது போன்ற குழந்தைகள் நாய்க்கடியால் பாதிக்கப்படுவது என்பது தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த அம்பத்தூர் பகுதியில அதிகாரிகள் விழிப்புடன் செயல்பட்டு இங்க சுற்றி திரைக்கூடிய தெருநாய்களையும் பிடித்து அந்த கருத்தடை என்று சொல்லக்கூடிய அந்த இதெல்லாம் சுகாதாரத்துறை அதிகாரிகள் செய்ய வேண்டும் என தொடர்ந்து சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி கன்னியப்பன்.